சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ண, தம்பி புலி கிடைச்சிருச்சுப்பா, வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. சரி, அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்தாயான நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே, என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே, யார் அப்படின்னு. இவர் அங்கே பெருசாக புலி கிடைச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடைச்சிருக்கு தம்பி, வேற லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்புல. பழகா மெல்லமா புலி மேலே படு, புலி மூஞ்ச பாரு தம்பி, பாருப்பா. எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டுல என் ஒய்ஃப் வந்து தோசை ஊத்தான்னு கேட்டா கூட, ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணியிருக்கேன், அந்த அளவு சொல்ற மாதிரி வந்துருச்சு. அவன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல என்னுடைய அழைப்பை எடுத்து கண்டிப்பா தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார். ஆமாம், நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தெரு ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அந்த காவிரி தெருவில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்னைக்கு பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்தி, ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்னைக்கு என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு, ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து இதை குக் வித் கோமாலாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்க பாடினாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. சரி சார் பண்ணல சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா, இல்லை ஒரு 1 இயர் ஆகும் தம்பி, வெயிட் பண்ண புலி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ண, தம்பி புலி கிடைச்சிருச்சுப்பா, வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. சரி, அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்தாயான நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே, என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே, யார் அப்படின்னு. இவர் அங்கே பெருசாக புலி கிடைச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடைச்சிருக்கு தம்பி, வேற லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்புல. பழகா மெல்லமா புலி மேலே படு, புலி மூஞ்ச பாரு தம்பி, பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம், நான் பார்க்குறேங்க, அது என்னைய பார்த்துரும் பயமா இருக்கு, இருங்க அப்படின்னு ஹீரோயினையெல்லாம் இது பண்ணாப்புல. அப்படியே பிச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புலி மேலே பத்திரமா 3 பேரும் பாடுங்க. இதுல புலிக்கு இதுல வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு, புரியலப்பா என்னது, யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்க, புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு மாதிரி சீனு. தம்பி புலி வந்து காட்டுல இருக்கு, பல்லுலாம் விளக்காது, அதனால நீ வேற ஏதாவது பண்ணுங்க, பல்லு விளக்க வேணானா கேக் ஊட்டி விடுற மாதிரி. சூப்பர்பா, நைஸ்பா அப்படின்னு அவர் சொல்றாங்க. எல்லாரும் வந்து உண்மையே பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு, உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா புலி வாயை திறந்தாலே நானும் ஹீரோயின் உள்ள போயிட்டு வெளில வரும், அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம், படம் முடிஞ்சா கேட்பேன், சூப்பராக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்து கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லி ஆகணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே, ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா, இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு தம்பி போனோமா ஷூட் ரெடி, நாங்கள் ஒன் சைடு பேக்லாம் சரி பத்திரம் பேக் பத்திரம் அப்படி எங்கள் பணம் போட்டாங்க, நேற்று நைட்டு போட்டாங்க, காலையில் ஷூட்டு.
அவங்க கேட்கறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தால ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க. அப்பதான் எனக்கே தெரியும் இவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பரா வந்து எனக்காக. ஏன்னா யார்ட்டையா போய் நான் ஒரு 10,000 கேட்டா கூட எப்ப திருப்பி தருவேன்னு கேட்பாங்க. என்னை நம்பி வந்து இவ்வளவு பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான். ஏன்னா வந்து யுவன் சார் இதுல இருக்காரு, புலி இருக்குன்னாப்புல, ரெண்டுமே இதுல இருக்கு. ஒரிஜினல்னாப்புல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல ஹீரோயின் ஷெரீனு நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி தானே? அதான் சார், அதான் நீங்க வராங்க சார், உள்ள வராங்க சார். நீ தயவுசெய்து வராங்க, பின்னாடி இருந்து ஏதாவது எழுதினு வந்துடுறாப்புல நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. உண்மையிலே ரெண்டு பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும். அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் ஷெரீன். ஏன்னா நிறைய ஹீரோனுக்குலாம் நானே இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன். ஏய் சூப்பர், யார் ஹீரோ? நாங்க இல்லை நான் தான் பண்றேன்னு. ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டோரி நரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்ச ஷெரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து வில்லனா பண்ணியிருக்காப்புல. அவர் கேட்பாப்புல, அவர் நின்னாப்புல நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாட்டுற மாதிரி தான் இருப்பேன். அவர் கேட்பாப்புல, அண்ணா ஓகே தானே என்ன என் அண்ணன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க. ஏன்னா அவர் உட்காந்து ஒரு 15 முட்டை சிக்கனை பிடிச்சி கிழிச்சின்னு கிடாப்பாப்புல சாப்பிட்டுருப்பாப்புல. என்னென்ன எப்படின்னா, இல்லைப்பா இதுதான் என்னோட இது டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பாப்புல. சூப்பராக பண்ணாப்புல. அஷ்டு கேட்பாப்புல, வலிச்சுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? வலி இல்லைங்க, வலி இல்லை, நீங்க அடிங்கன்னு. ஓகே நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இப்போ லைட்டா வலிச்சு பார்க்கணும், சரிண்ணா மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உருவி அடிப்பாப்புல. சூப்பர், சூப்பராக பண்ணிருக்கீங்க தலைவா. இதுல வேற லெவல் வந்திருக்கு. சூப்பர், தேங்க்யூ. அசிப் எடிட்டரு, தேங்க்யூ ஸோ மச். நமக்காக வந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு, பாவம் இன்னைக்கு அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமா இருக்கு, அவரால் பேச முடியல. ஆனா வந்து படம் அவர் மூலியமா பேசுன்றத நம்புறேன். சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் வந்து ராதிகா மேடம், இவங்களை வந்து அவங்க சொன்னாங்க ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு படத்துல வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுத்திட்டு இருப்பேன். அப்ப வா பண்ணிட்டு ஜாலியா வல்ல இது பண்ணிட்டு இருப்போம். குழந்தைன்னு சொன்னது அதுதான். ஏன்னா சுத்தி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்னை நிக்க வைங்க, நான் தெரியுறேன்னா பாக்குறேன். அப்புறம் டான்ஸ் ஆர்பில் நடுவில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க இல்ல சொன்ன உடனே, ஏன்னா லாஸ்ட் டைம்ல தான் சுரேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி வரைக்கணும்னு சொல்லிட்டு. மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அதே போல ஃபைட் மாஸ்டர், எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஓடி வர நீங்க வாங்க, எப்படி வரீங்களோ நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் எப்படியும் நான் சேஃபாக உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அந்த மரம் உடையிற சீன்லாம் வந்து அவர் சொல்லி ஞாபகம் இருக்கா மாஸ்டர்? சரி, அந்த ஆமா மரத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியாக நீங்க விழுங்க, ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரிஜினல் மரம் அதை உடச்சிருந்தா கீழே விழுந்தோம். சூப்பர் வெரி குட், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். முத்துக்காலை அண்ணன், உண்மையிலேயே வந்து அவங்கெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, தம்பி இது ஓகேங்களா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாங்களா, ஓகே இந்த இடம் நான் இப்படி பண்ணிக்குவா செல்லன்ட்டு அதை கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மெயினாக இந்த படத்தில் வந்து யுவன் சார், ஏன்னா என்கிட்ட புலின்னு சொன்னப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களா, ஏன்னா 1 வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னார். எனக்கு நான் குக்கு துக்கமால அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுறாரா, இல்லை ஒரு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்லையா, 25 வருஷம் சும்மா சொல்கிறாப்லையா, இதில் வந்து வருமா அப்படின்னு. அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவர் வந்து இன்னைக்கு தளபதி, இன்னும் எவ்வளோ லெஜெண்ட், எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மியூசிக் போட்டுருக்காரு. இப்போ புதுசா ஒரு சேனல்ல இருந்து வளர்ந்து வரோம், அவனுக்கும் கண்டிப்பா நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அவருக்கு நான் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் யுவன் சார். இன்னைக்கு அவர் தான் ஆக்சுவலா விழா நாயகன். அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அவரால் இன்னைக்கு வர முடியல. கண்டிப்பா சார் நீங்க வரலனாலும் இந்த இடத்துல நீங்க தான் விழா நாயகன். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச்.
அதே போல் கார்த்தி அண்ணன் ஒரு ஒரு சுரேஷ் சார் சொன்னார் அவர் கொஞ்சம் கால் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏறி மேலே போகிறதுக்குள்ள மலைக்கு மேலே உச்சி நின்றுட்டு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு பேக் மாட்டிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த படத்துக்காக. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, சூப்பர். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக உழைக்கிறது வந்து நிக்கில் அண்ணன் தான். ஆனால் நான் வந்து ஒரு ஒரு ஈவினிங் நைட் ஷூட் நான் அந்த மாதிரி போயிட்டு வரேன்னா, ஓ சூப்பர் தங்க ஈவினிங் ஷூட் தானே, அப்போ நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துருங்க, ஒரு 5 இன்டர்வியூ இருக்காங்க, அந்த 5 இன்டர்வியூ முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்கு இங்கே கிளம்புனா நீங்கள் நேரம் கோலத்துக்கு 6:05க்கெல்லாம் போயிடுவீங்க, நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிடலான்னு. உண்மையிலே கிடைக்கிற கேப் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலே உழைச்சிருக்காரு. இப்போ உள்ள வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவை, நேராக உள்ள வாங்க, 26 இன்டர்வியூ இருக்கு, அதை முடிச்சுட்டு நேராக உள்ள வந்துட்டீங்கன்னா நேராக ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலாம்னு சொன்னாரு. உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்காடுகள்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது, அதெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இதுல சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் தேட்டர்ல போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ராதிகா மேடம் தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், வந்து ஷெரின் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம்லாம் ஹீரோயினி கிடைக்காம, ஸோ வந்து எனக்கும் ஒரு ஹீரோயினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் நண்பன் உதயா, மோகன், கோகுல், மணி, நானும் மணியும் தான் ஆக்சுவலாக இந்த கதையை கேட்டுட்டு மச்சான் இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். இன்னும் என்னை வந்து விஜய் டிவி இனிமேல் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே இது பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்னை வரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஏங்க நீங்கள் புகழே இல்லைங்க, புகழணும் நீங்கள் கலகலன்னு இருக்கணும், வீட்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக இருக்கணும், அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்குமே பேக் போனாக இருக்கிறது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் பென்சி, லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து நான் சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்காக நான் கேட்டோன்னே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ சேதன் வந்திருந்தாரு, சேதன் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்தப்ப வாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப வாங்க அப்படின்னப்ப புகழ் வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் அவனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே அண்ணனோட குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் கடைசி வரை இருப்பேன். அந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ. நன்றி அண்ணா. உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க